விநாயகருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சங்குப்பூவில் கொழுக்கட்டை போடலாமாங்க. அதுக்கு சங்குப்பூ இதழ் மட்டும் எடுத்து நான் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சுடுதண்ணியில் போட்டால் அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி அளவாக இருக்குங்க. 1 கப் தண்ணி, 1/2 கப் எசன்ஸ் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் மைதா மாவு கலக்கி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இது கூடவே 1 பிஞ்ச் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் அரிசி மாவு போட்டு நல்லா 2 நிமிஷம் கிளறுனா மாவு நல்லா வெந்துருங்க. 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுக்கலாம். அதுக்கு இடையில பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. பூரணத்துக்கு பார்த்திங்கன்னா 1 கப் நிலக்கடலை, 1/2 கப் வெல்லு போட்டு நல்லா தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்துக்கிறேன். அது கூட ஏலக்காய் தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா அதில் பூரணம் ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை நல்லா உள்ளங்கையில் நெய் தடவி எடுத்து அழுத்தி டம்ளரில் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்து உள்ளே பூரணம் வச்சு நல்லா கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சங்குப்பூ கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இந்த வருஷம் விநாயகருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.